அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் பேர் ஆயிஷா, பழைய பேர் மாலதி. நான் 10th முடிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் அம்மா இல்லை, அப்பா இருக்காங்க, 5 தங்கச்சி, எனக்கு ஒரு தம்பி. நான் பொதுவாக இந்துக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான். கோயிலுக்கு போகிறது வைக்கிறது, எங்கள் வீட்டில் ஜாதகம் பார்க்குறது, எந்த ஒரு கஷ்டம்னாலும் ஜாதகம் பார்க்க குறி பார்க்க அப்படி இருந்துட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசுலேயே கிறிஸ்டின் ஸ்கூலில் சேர்ந்ததுனால அப்படி அங்கே ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறது, அப்படி அங்கே உள்ள கதைகள், சேப்பல் போகிறது, ஜெபம் பண்ணது, அப்படி இயேசு மேலே நான் இயேசுவை தான் சின்ன பிள்ளைலேருந்து இயேசு எனக்கு எது ஒன்றாலும் ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி தான் நான் கேட்பேன். அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 10th முடிச்சுட்டு நான் சேப்பலுக்கு விடாமல் ஞாயிறுதோறும் சேப்பலுக்கு போவேன். அப்படி அங்கே ஞானஸ்தானம் எடுத்து பேர் மாற்றி அது வீட்டில் ஒன்றும் சொல்லலை, ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நானே நினச்சேன், இந்த நம்ம எங்கள் இயேசுல அங்கே பெண்டேகோஸ்டில் சொல்லுவாங்க, இயேசுவோட படத்தெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாது, நம்ம சும்மா தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்போ இயேசுக்கு பிதான்னு ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிதான்னா யாருன்னு எனக்கு ஒரு கேள்வி எழுதிடுச்சு. அதுக்கு அப்போல எனக்கு விட தெரியல. அதுக்கப்புறம் நானாக நினச்சேன், நமக்கு இந்து தெரியும், நம்ம கிறிஸ்டியனை பற்றி தெரியும், நம்ம வார்த்தை இருக்க சர்ச்சை போகிறனால தெரியும், இஸ்லாமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ அது சொல்லதுக்கு எனக்கு வேறு யாருமே எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஆமாம், தச்சையெல்லாம் நான் 10 வருஷம் கழிச்சு தான் திருப்பி 10th முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ பஸ்ஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு என்னை பார்த்து என் கூட பேசினான். அப்போ நான் அவட்ட என் ஹாபிலாம் சொன்னேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் திருப்பி என்ன 1 மாதம் கழிச்சு தான் நான் அவளை சந்தித்தேன். 1 மாதம் கழிச்சு, உங்களுக்கு வேலை ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் ஜங்ஷன் திருநெல்வேலியில் அரசன் பேக்கரியில் உங்களுக்கு வேலை வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்போ அங்கே போனேன். அங்கே எல்லாருமே அந்த கடையில் எல்லாருமே முஸ்லீம் தான். அப்போ நான் இஸ்லாம்னா என்னன்னு சிந்திச்ச காரணத்துக்கே கொண்டு அல்லாஹ் நாங்கள் விட்டுருக்க மாதிரி தோணுச்சு. அப்போ முஸ்லீமை பற்றி பொதுவான ரீசன் என்ன தெரியும்னா, அவங்க நீட்னஸாக இருக்க மாட்டாங்க, ஒரு தீவிரவாக மட்டும்தான் பொதுவான குறிப்பு எனக்கு தெரியும். ஆனால் அங்கே எல்லாருமே அன்பாக நல்லா பேசினாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னால், உங்களை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, உங்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் நாங்கள் சேர்த்தேன். அவளே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை பற்றி சொன்னான். நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீங்க, இயேசு நம்ம அல்லாவோட தூதர் தான், அதனால் நம்ம அல்லாவை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கே உள்ளவங்க மேனேஜர் இன்னொரு அண்ணாவும் சேர்த்து எங்களுக்கு தாவா பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்போ போட்டா பிடிக்கிறாங்க, பழையவங்கள யாபத்துக்காண்டி போட்டா பிடிக்காங்க. அப்போ போட்டா இல்லாதனால அவங்கள சிலையாக வடித்து வச்சாங்க. ஆனால் அந்த சிலைகளை தான் இப்போ நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் சாமியில் அழிக்கிறதுக்கு ஒருத்தன் ஆக்குறதுக்கு ஒருத்தன்லாம் இருக்காங்க. இங்கே அல்லாஹ் நம்ம என்ன சொல்ல, அல்லாஹ் தான் ஆக்குறான், அல்லாஹ் தான் அழிக்கிறான். அதனால ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் தான் இருக்க முடியும், 2 டிரைவர் இருந்தால் அந்த ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் இழுப்பாங்க. அதனால ஆக்குறது அழிக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான். நாங்கள் ஒரு உயிரை கண்ணால் பார்க்க முடியாது, உயிரால் இருக்க இல்லைன்னு எப்படி தெரியும்? ஒரு ஆள் இறந்தா உயிர் இல்லைன்னு சொல்லலாம், அந்த உயிரை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம அல்லாவையும் கண்ணால் பார்க்க முடியாது, என்னமானா அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே செய்யறான் அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு குரான் கொடுத்தாங்க. நான் வீட்டில் யாருக்குன்னே கிறிஸ்டின்லாம் மாறிக்கிறதுனால அந்த குரானை வீட்டில் வச்சு படிக்க முடியல. அப்பா பார்த்தா பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு நான் படிக்க முடியல. அப்போ என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன், எங்கள் வீட்டில் வச்சு இதெல்லாம் படிக்க முடியாது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டப்ப, எனக்கு காயல்பட்டியில் உங்களை சேர்த்து விட்றேன், நீங்கள் அங்கே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. அப்போ நானும் வந்த உடனே ஒரு சில மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. இல்லை, நம்ம தங்கச்சி தம்பி தான் முக்கியம், நம்ம தங்கச்சி தம்பி பேசவே மாட்டாங்க, இவங்க வந்த பிறகு அவங்க எப்படி பேச முடியும் அப்படின்னு நினச்சேன். அவனே திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே இருக்க முடியாது, தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு, அவங்க அல்லாஹ் 2வது தான் அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் திருப்பி போன பிறகும் எனக்கு சின்ன வருத்தம், ஐயோ நம்ம நேர்வழியை விட்டுட்டு வந்துட்டோமேங்கிற வருத்தம் இருந்துச்சு. அப்போ நான் அல்லாட துவா செஞ்சேன், உன்னை வணங்கலாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் துவா செய்கிறேன், என் தங்கச்சி தம்பிக்காண்டு தான் நான் வந்தேன், அதான் அவங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஆனால் எனக்கு நேர்வழி கண்டிப்பாக கிடைக்கணும். நான் இப்படி என் தங்கச்சி கூட இருந்தோம்னா நேர்வழி எங்கே நான் விட்டுருவோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் திருப்பி அங்கேயே போய் நல்லா படிக்கணும் அப்படின்னு துவா செஞ்சேன். அதே மாதிரி எல்லாம் திருப்பி என் ஃப்ரெண்டு மூலிமா நான் அதே இடத்துக்கு வந்தேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ரொம்ப இங்கே 5 நேரம் தொழுகிறது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. காலையில் 3 மணிக்கு தகஜு தொழுகிறோம்லாம் நம்ம அதிகமாக இறைவன்ட்ட நெருங்குறோம், நம்ம துக்க சந்தோஷம் எல்லாமே நம்ம கலந்துக்கிறோம். அதனால தொழுகிறது ரொம்ப எனக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் குழப்பம் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இங்கே குரான் ஓதுறதுக்கும் நல்லா சொல்லி கொடுக்காங்க, துவா ஓதுறதுக்கு சொல்லி கொடுக்காங்க, சூறா ஓதுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு 20 சூறா நான் முடிச்சிருக்கிறேன், என்னை போதுக்குள்ளே ஒரு ஜூஸ் முடிச்சிருவேன். இங்கே நிறைய நபி வரி வரலாறுகள், நிறைய அளவை நெருங்கக்கூடிய கதைகள் அவ்வளவும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதான் ரொம்ப பிடிச்சிருக்குது இங்கே. அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள என் தம்பி தங்கைகளும் இங்கே நேர்வழிக்கு வரணும்னு அதுவாக செய்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு வீடுக்கோ போய் தாவா சொல்லணும்னு நினச்சா கூட என்னால் போக முடியாது. ஆனால் அல்லாஹ் என்னை இவ்வளோ வேணுமாடி பேச வச்சதுக்காக நன்றி. அஸ்லாம்.